கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் 25வது அத்தியாயம். ஆதரவாளர்களின் அரிய சேவை. மக்காவிலிருந்து வெளியேறியவர்களின் துயரம் அண்ணலுக்கு அதிக கவலையை தந்தது. மக்காவில் பட்டாடையுடன் பவனி வந்தவர்கள் மதினாவில் பராரியாய் தங்க இடமின்றி தவிக்கும் நிலை அண்ணலை அதற்கு ஒரு தீர்வு காணத் தூண்டியது. முஹாஜிர்கள், அன்சாரிகள், அதாவது ஆதரவாளர்கள் அழைத்து ஆலோசித்தனர். மதினா வாழ் மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மக்காவாசிகள் ஒவ்வொருவரையும் உடன்பிறப்பாய் ஏற்று ஆதரவை அள்ளித்தர வேண்டும். அண்ணலின் வேண்டுகோளை ஆதரவாளர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். அண்ணலின் வதனத்தில் நிம்மதியின் நிழல்கள். மதத் தலைவராக இருந்த அண்ணலை அரசியல் தலைவராக உறுதி செய்தது. ஆதரவாளர்கள் தம் சொத்துக்களை பிரித்து ஒரு பங்கை முஹாஜிர்களுக்கு கொடுத்து சகோதர வார்த்தைக்கு சரியான பொருள் தந்தனர். பயிர் தொழிலை பாசமுடன் கற்றுக் கொடுத்தார்கள். முஹாஜிர்கள் சிலர் கடைவீதியை காட்டச் சொன்னார்கள். பின்னர் அவர்கள் காலடியில் கடைவீதி. வியாபார கல்வியில் அவர்கள் விற்பன்னர்களாக திகழ்ந்தார்கள். இறை இல்லத்தின் வெளிப்புறத்தில் அண்ணலின் ஆணையை அப்படியே ஏற்கும் திண்ணைத் தோழர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு தொழுகையும் திக்ருமே தொடர் பணிகள், ஏழ்மையும் எளிமையுமே அவர்களது ஆடைகள். அண்ணல் பசித்திருந்தாலும் திண்ணைத் தோழர்களை பசி தின்னாமல் பார்த்து கொண்டார்.